கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரனே சகோதரியே, இன்று ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் சிந்திப்போம். கவனியங்கள், வாசிக்கிறேன். அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாயிருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். அவனும் புசித்தான். இங்கே சர்ப்பம் செய்கின்ற காரியம் நம்முடைய ஆர்வத்தை தூண்டுகிறதா இருக்கிறது. அது 3 விதமான காரியங்களுக்கு நேராக அவர்களை சோதித்தது. முதலாவதாக, சாத்தான் ஏவாளின் மாம்சத்திற்கு நேரான உணர்வுகளை தூண்டுகிறான். அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது என்று உணர வைக்கிறான். ஆனால் உண்மையில் அது அவ்வாறு இல்லை. அது முக்கியமான பொருளாகவும் இல்லை. அடுத்து, பார்வைக்கு இன்பமும் என்று வஞ்சிக்கிறான். இதுவும் மாம்சத்திற்கு நேரான சோதனையே. இது அவனுடைய மன இயல் சிந்தை பகுதியை சார்ந்தது. அடுத்ததாக, புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று அவளின் உணர்வுகளை தூண்டினான். இது மனிதனின் சமயம் சம்பந்தப்பட்ட காரியமாய் இருக்கிறது. வனாந்தரத்திலே இயேசுவுக்கும் இப்படிப்பட்ட சோதனைகளையே பிசாசானவன் கொண்டு வந்தான் என்று மத்தேயு 4ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். முதலாவது, அவன் இயேசுவை பார்த்து, இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்று சொன்னான். இது மாம்சத்திற்கு நேரான சோதனை. அங்கே விருட்சம் புசிப்பிற்கு நல்லது என்று அவள் சொன்னது போலவே இதுவும் இருக்கிறது. அடுத்ததாக பிசாசு, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும் என்று சொன்னான். இது மனிதனுடைய சமயம் சம்பந்தப்பட்ட பகுதியாய் இருக்கிறது. இறுதியாக, உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்துவிட்டு தன்னை இயேசு பணிந்தால் அவருக்கு சகலத்தையும் தருவதாக சொன்னான். இது சிந்தைக்கு நேரான சோதனை. அந்த விருட்சம் பார்வைக்கு இன்பமாக இருக்கும்படி அவன் காண்பித்தான் அல்லவா? அதை போன்ற ஒரு சோதனைதான் இது. எனவே அவன் அன்றிலிருந்து இன்று வரை இவ்வாறே செயல்படுகிறவனாயிருக்கிறான். அவன் தன்னுடைய தந்திரங்களை மாற்றிக்கொள்ளவில்லை என்றே நினைக்கிறேன். அவன் இதே தந்திரங்களை, சோதனைகளை உங்களுக்கும் எனக்கும் கொண்டு வருகிறான். அவைகள் இன்றும் சரியாக செய்யப்படுவதனால் அவற்றை பயன்படுத்துகிறான். மனிதன் இன்றும் அதே காரியங்களிலே வீழ்ந்து விடுவதால் அவன் தனது தந்திர உபாயங்களை மாற்ற வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே யோவான் என்ன எழுதுகிறார்? மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் என்று சொல்லுகிறார். மாம்சத்தின் இச்சை என்பது விருட்சம் புசிப்புக்கு நல்லது என்பதற்கு இணையானது. கண்களின் இச்சை என்பது விருட்சம் பார்வைக்கு இன்பமானது என்ற சோதனை. அடுத்ததாக, ஜீவனத்தின் பெருமைதான் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சம் என்பதற்கான இணை. இவைகள் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, உலகத்தினால் உண்டானவைகள். இந்த மாம்சத்தின் பாவங்கள் எல்லாம் மனிதனுடைய இருதயத்திலிருந்து வருகிறது என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இங்கேயே சாத்தானும் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். அங்கே அவன் உணர்வுகளை தூண்டுகிறான். இந்த முறைகளை பின்பற்றி அவன் மனித குலத்தை வழிதப்ப பண்ணுகிறான். அதிலே அவன் வெற்றி பெற்று கொண்டுதான் இருக்கிறான். அவர்கள் நன்மை தீமை அறிந்து கொள்வார்கள் என்று அவர்களுக்கும் சாத்தான் சொல்லியிருந்தான். இப்பொழுது அவர்கள் புசித்த பின்பு நடந்ததென்ன? நாம் இப்பொழுது மனிதனுடைய வீழ்ச்சியினாலே ஏற்பட்ட பாதிப்புகளை பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்கள். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். இங்கே அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது என்று வாசிக்கிறோம். இது அவருடைய மனசாட்சியை குறிக்கிறது. மனிதன் வீழ்ச்சியூறும் முன்னர் அவனுக்கு மனசாட்சி என்பது கிடையாது. அவன் மாசற்றவராக இருந்தான். தீமையை அறியாமல் இருப்பதே மாசற்ற நிலை. மனிதன் மனசாட்சியை உண்டாக்கவில்லை. குற்றம் சாட்டுகிற ஒருவன் நமக்குள்ளே வசிக்கிறான். ஒரு மனோ தத்துவ வல்லுநர் சொல்லும் பொழுது, குற்ற மனசாட்சி என்பது மனிதனுடைய உடலிலே வலது கையை போல முக்கியமான அங்கமாயிருக்கிறது. மனோ தத்துவ வழிகளினால் ஒரு மனிதன் தன் குற்ற மனசாட்சியிலிருந்து விடுதலை பெற முடியாது என்று சொல்லுகிறார். அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரை கச்சைகளை உண்டு பண்ணினார்கள் என்று வாசித்தோம்.
அத்திமரம் மாத்திரமே இந்த பகுதியிலே பெயர் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் கவனித்தீர்களா? நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் ஆப்பிள் மரம் அல்ல. சிலர் அப்படி எண்ணுகிறார்கள். இந்த அத்தி இலைகள் அவர்களை மறைத்தது, ஆனால் உண்மையில் மூடவில்லை. ஆதாமும் ஏவாளும் தங்கள் பாவங்களை அறிக்கையிடவில்லை. அவர்கள் தங்களுடைய பாவங்களை மூடவே நினைத்தார்கள். தாங்கள் தொலைந்து போன நிலைமையில் இருப்பதை அவர்கள் ஒத்துக்கொள்ள முன்வரவில்லை. இன்றைய மனிதனின் நிலையும் இவ்வாறுதான் இருக்கிறது. அவன் சமயம் என்ற பெயரிலே தேவனை அணுக முயற்சிக்கிறான். பலதரப்பட்ட சடங்காச்சாரங்கள், பாரம்பரியங்களை பின்பற்றி உண்மையான அணுகுதலை விட்டுவிட்டார்கள். இயேசு கிறிஸ்து அத்திமரத்தை சபித்தார் என்பது உங்களுக்கு நினைவிலே இருக்கலாம். அவர் அந்த அத்திமரம் போன்ற சமயத்தை, அதனை தொடர்ந்து குற்றம் சாட்டினார்கள் என்று பார்க்க முடியும். ஏனென்றால் சமயம் என்பது பாவத்தின் மீது போடப்படும் ஒரு போர்வையாக, ஒரு மூடலாகத்தான் இருக்க முடியுமே ஒழிய அது பாவத்தை போக்காது. நாம் இயேசுவினிடத்திலே வந்தே பாவ மன்னிப்பை பெற முடியும். சரி, இந்த சோதனையிலே சாத்தான் மனித ஆத்மாவிற்கும் தேவனுக்கும் இடையிலே வர விரும்புகிறான். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், அவன் மனிதனை தேவனை சார்ந்திருக்கும் பழக்கத்திலிருந்து திருப்ப முயற்சிக்கிறான். மனிதர்களை தன் பக்கமாக இழுத்து மனிதர்களுக்கு தெய்வமாக விரும்புகிறான். மனிதன் அன்று ஒருவேளை திருடும்படி அல்லது பொய் சொல்லும்படி அல்லது பொருளாசை கொள்ளும்படி சோதிக்கப்படவில்லை. அவன் தேவனுடைய வார்த்தையை சந்தேகிக்கும்படியாகவே சோதிக்கப்பட்டான். ஐஸ்வர்யவானான இளம் வாலிபனுக்கு இருந்த பிரச்சனை என்ன? அவன் தேவனை விசுவாசிக்கவில்லை. களைகளை பற்றிய ஊமையிலே களைகள் என்பது தேவனை விசுவாசிக்காதவர்களை குறிக்கிறது. சாத்தானுடைய அணுகுமுறையை நன்கு கவனியுங்கள். முதலாவது, ஏவாள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதாக கண்டாள். இரண்டாவது, பார்வைக்கு இன்பமும். மூன்றாவது, புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாக இருக்கிறதாய் கண்டாள். சாத்தான் வெளிப்புறத்திலிருந்து உள்நோக்கி செல்கிறான். மாறாக தேவன் மனிதனுடைய இருதயத்திலே ஆரம்பித்து வெளிப்புறமாக கடந்து வருகிறார். சமயத்தை நீங்கள் வெளிப்புறத்திலிருந்து துடைத்து வீசி எறிந்து விடலாம். ஆனால் தேவன் சமயத்திலிருந்து ஆரம்பிக்கிறதில்லை. அதன் வித்தியாசத்தை நாம் இவ்வாறு சொல்லலாம். கிறிஸ்தவம் என்பது சமயம் அல்ல. கிறிஸ்தவம் என்பது கிறிஸ்து என்ற நபராயிருக்கிறது. இன்று அநேக சமயங்கள் உலகத்திலே இருக்கின்றன. ஆனால் இயேசு கிறிஸ்து இருதயத்தின் இருப்பிடத்திற்கு சென்று நீ மறுபடியும் பிறக்க வேண்டியது அவசியம் என்று சொல்லுகிறார். அதுவே பக்தி சமயம். வெளிப்பிரகாரமாக மிகவும் பக்திமான்களாக காணப்பட்ட பரிசேயர்களை இயேசு பார்த்து, நீங்கள் பாத்திரத்தின் உள்பக்கத்தை கழுவுங்கள். நீங்கள் வெளிப்பக்கத்திலே பளிங்கி கற்களால் கட்டப்பட்ட கல்லறையைப் போல இருக்கிறீர்கள். அது வெளியே பளபளப்பாக அழகாக தோன்றும், ஆனால் உட்புறத்திலோ இறந்த மனிதனுடைய எலும்புகளால் நிறைந்திருக்கும் என்று சொல்லுகிறார். இவ்வளவு அருமையான ஒரு ஓவியத்தை இயேசு கொடுத்தார் பார்த்தீர்களா? இந்த ஆதாமும் ஏவாளும் தங்கள் பாவத்தை அறிக்கை செய்வதை விட்டுவிட்டு அத்தி இலைகளை தைத்து தங்கள் சுய முயற்சியினாலே தங்களை மறைக்க முயற்சித்தார்கள். அருமையானவர்களே, இன்று கூட நம்மிலே அநேகர் இவ்விதமாகவே அத்தி இலைகளினாலே தங்களை மூடிக்கொள்ள விரும்புகிறார்கள். ஆதியாகமம் 3:8-9 கவனியுங்கள். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அருமையானவர்களே, வெறும் பக்தியானது ஒன்றுக்கும் உதவாது. அது உங்களை தேவனிடத்திலிருந்து பிரிக்கத்தான் செய்யும். ஆதாம் அவ்வாறுதான் தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டான். அவன் அவரை விட்டு விலகி போனான். அவனாகவே தேவனை தேடி போக வேண்டிய நிலையிலே அவன் தேவனை தேடி போகவில்லை. ஆனால் தேவன் மனிதனை தேடி வருகிறார். இன்றும் அவ்வாறுதான் அவர் மனிதர்களை தேடி வருகிறவராயிருக்கிறார். ஆதியாகமம் 3:10-12 பாருங்கள். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாயிருப்பதினால் பயந்து ஒளித்து கொண்டேன் என்றான். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று
நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நான் புசித்தேன் என்றான். இங்கே ஆதாம் தன்னுடைய பாவத்தை அறிக்கையிடவில்லை என்பதை கவனித்து பாருங்கள். அவன் தன்னுடைய மனைவியையே குறை கூறுகிறான். அதாவது தான் செய்த தவறுக்கான பழியை தனது மனைவியின் மீது போடுகிறான். தான் குற்றம் செய்தவன் என்பதை அவன் ஒத்துக்கொள்ளவே இல்லை. அருமையானவர்களே, இன்றும் கூட நம்மிலே அநேகர் இவ்விதமாகவே காணப்படுகிறோம். நான் சரியாக செய்தேன், அவர்கள்தான் சரியில்லை. நான் சரியாகத்தான் இருக்கிறேன், அவள் சரியில்லை என்று மற்றவர்களை சொல்லுகிற மனப்பாங்கோடே இருக்கிறோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பாருங்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள். இங்கே ஏவாளும் சர்ப்பத்தின் மீது குற்றத்தை சுமத்துகிறாள். தான் எப்படி வஞ்சிக்கப்பட்டு தான் தவறு செய்தேன் என்பதை அவள் உணர்ந்து கொள்ளவும் இல்லை, ஒத்துக்கொள்ளவும் இல்லை. நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு தவறு செய்த நிலைமையிலே காணப்படுவோம் என்றால் அதற்கான காரணம் நம்மிலே என்ன இருக்கிறது என்பதை உணர்ந்து ஆண்டவருடைய பாதத்திலே அறிக்கையிட ஆண்டவர் நம்மை எதிர்பார்க்கிறார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பாருங்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட இந்த சர்ப்பம் மனிதனை தேவனிடத்திலிருந்து பிரித்து விட்டது. தேவன் இந்த சர்ப்பத்தை நியாயம் தீர்ப்பதை இங்கே பார்க்கிறோம். இந்த சர்ப்பம் இப்பொழுது இருப்பது போல முன்பு ஊர்ந்து செல்லுகிறதாக இருக்கவில்லை. தேவனுடைய நியாய தீர்ப்பு அதன் மீது வந்த பிறகே அது அவ்வாறு ஆனது. தேவன் சாத்தான் மீது நியாய தீர்ப்பை கூறினார். அது மனிதன் மீது மிக பெரும் பாதிப்பை உண்டாக்கியது. அடுத்து வரும் வசனத்தை நாம் மனப்பாடம் செய்ய வேண்டியது அவசியம். அது மேசியாவாகிய இரட்சகரின் வருகையை குறித்த முதலாவது தீர்க்க தரிசனம். கவனியங்கள், வாசிக்கிறேன். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். உனக்கும், அதாவது சாத்தானுக்கும், ஸ்திரீக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர், அதாவது இயேசு கிறிஸ்து, உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்று சொல்லுகிறார். இது ஒரு அற்புதமான வாக்கியமாகும். இதிலே இறுதியான வெற்றி சொல்லப்பட்டிருந்தாலும் தொடர்ந்து யுத்தம் இருக்கிறது என்பதையும் இது வெளிப்படுத்துகிறது. அருமையானவர்களே, உலகத்திலே நன்மைக்கும் தீமைக்கும் இடையே தொடர்ந்து போர் நடைபெற்று கொண்டேதான் இருக்கிறது. இந்த காரியத்தையே நாம் வேதத்தின் மீதியுள்ள பக்கங்களிலே பார்க்கிறோம். இங்கே அவள் வித்து என்று சொல்லப்படுகிறதை கவனியுங்கள். இங்கே ஆணுடைய வித்து என்று சொல்லப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவின் கன்னி பிறப்பை இது குறிக்கிறதா இருக்கிறது. தேவன் தோட்டத்திற்கு வந்து மனிதனை தேடுகிறார். நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கிறார். அவன் இருக்க வேண்டிய இடத்திலே, இருக்க வேண்டிய விதத்திலே இல்லை. தேவன் மனிதனை தேடி வருகிறார். நீங்கள் வேறு எந்த நம்பிக்கையிலும் கொள்கையிலும் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை காண முடியாது. தேவன் மனிதனை தேடி வருவதே ரட்சிப்பு. மனிதன் தேவனை விட்டு ஓடி போய்விட்டான், தூரமாகிவிட்டான். ஆனால் தேவன் அவனை தன்னிடமாக அழைத்து, நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கிறார். பிரியமானவர்களே, நாம் வேதத்தின் பல பகுதிகளிலே தேவன் மனிதனை தேடி வருகிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே என்ன எழுதுகிறார்? தேவனை தேடுகிறவன் இல்லை. யோவான் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே இயேசு என்ன சொன்னார்? நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்கிறார். நாம் கூட யோவானோடு இவ்வாறு சொல்ல முடியும். அவர் முந்திய நம்மிடத்திலே அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்திலே அன்பு கூறுகிறோம். ஆம், தேவன் மனிதனை தேடுகிறார். அவர் மனிதனுக்கு ரட்சிப்பை அருளி செய்கிறார். ஆனால் பிசாசானவன் தேவனோடு வாழுகிற மனிதனையும் அவனுக்கு நேராக திருப்பும்படியான யுத்தத்தை செய்து கொண்டே இருக்கிறான்.
ஆதியாகமம் 3:16 பாருங்கள். அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாயிருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோடே பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றார். இது பெண்ணிற்கு கொடுக்கப்பட்ட தேவ நியாய தீர்ப்பாகும். அவள் வேதனை இல்லாமல் உலகத்திலே பிள்ளை பெற முடியாது. இது இன்றைக்கும் உண்மையான ஒரு காரியமாயிருக்கிறது இல்லையா? மனித குடும்பமானது வருத்தத்தின் வழியாக வந்தே வாழ்வில் சந்தோஷத்தை பெற வேண்டும். ஆதியாகமம் 3:17-19 வரை பாருங்கள். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். அருமையானவர்களே, இங்கே மனிதன் மீது வந்த நியாய தீர்ப்பை குறித்து பார்க்கிறோம். இப்பொழுது மனிதனுக்கு இறப்பு வருகிறதாயிற்று. மரணம் என்றால் என்ன? சரீரத்தில் நடக்கும் மரணமானது அந்த நபரையும் ஆவியையும் ஆத்மாவையும் சரீரத்தினின்று பிரித்து விடுகிறதாயிருக்கிறது. பிரசங்கி 12:7 இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகும் என்று சொல்லுகிறது. மனிதன் இறுதியாக தேவனுக்கு பதில் கூற வேண்டியவனாய் இருக்கிறான். அவன் ரட்சிக்கப்பட்டவனாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவன் தேவனுக்கு பதில் சொல்ல வேண்டும். ஆனால் ஆதாம் அந்த கனியை உண்ட நாளிலே மரிக்கவில்லை. 900 வருடங்களுக்கு மேலாக அவன் மரிக்கவில்லை என்று பார்க்கிறோம். இதன் பொருள் என்ன? அவன் கீழ்ப்படியாமல் போன அந்த நிமிடத்திலேயே ஆவிக்குரிய மரணத்தை தழுவினான். அதாவது அவன் தேவனை விட்டு பிரிக்கப்பட்டு விட்டான். முன்பு இருந்தது போல இருந்த உறவை இழந்து போனான். மரணம் என்பது பிரிவினையை சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபத்திலே அவர்கள் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்தார்கள் என்று சொல்கிறார். இது அவர்களின் சரீர பிரகாரமான மரணத்தை குறிக்கவில்லை, அவர்கள் தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டிருந்தார்கள் என்பதை சொல்லுகிறது. ஆவிக்குரிய மரணம் அடைந்தவர்களாய் காணப்பட்டார்கள் என்பதை குறிப்பிடுகிறது. இளைய குமாரனுடைய ஓமையிலே இளைய குமாரன் திரும்பி வந்தபொழுது தகப்பனார் மூத்த குமாரனை பார்த்து இவ்வாறு சொன்னார், என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். மரித்தான் என்றால் ஆம், மரித்து போயிருந்தான், சரீரத்தில் அல்ல, ஆத்மாவிலே. அவன் தந்தையிடமிருந்து பிரிந்திருந்தான். தந்தையினிடத்திலிருந்து பிரிந்திருப்பது என்பதின் அர்த்தம்தான் மரணம் என்பது. மார்த்தாளை பார்த்து இயேசு கிறிஸ்து இவ்வாறு கூறுகிறார். யோவான் 11:25 நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்கிறார். இங்கேயும் மரணம் என்பது ஆவிக்குரிய மரணத்தை குறிக்கிறது, அதாவது தேவனை விட்டு பிரிக்கப்பட்டிருப்பது. ஆதாம் அந்த கனியை சாப்பிட்ட மாத்திரத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மரித்தான். ஆகவேதான் அவன் தேவனை விட்டு ஓடி மறைந்தான். தன்னை மூடிக்கொள்ள அத்தி இலைகளை உண்டு பண்ணினான். சரி, ஆதியாகமம் 3:20 பாருங்கள். ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் அவள் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள். இங்கு காயினும் ஆபேலும் ஏதேன் தோட்டத்திலே வைத்து பிறந்தார்கள் என்று அர்த்தமல்ல, அவர்கள் ஆதாம் ஏவாளின் வீழ்ச்சிக்கு பிறகு பிறந்தார்கள் என்பது உறுதி. வசனம் 21 பாருங்கள். தேவனாய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். மிருகத்தின் தோல் வேண்டுமென்றால் அந்த மிருகம் கொல்லப்பட வேண்டும். இதுவே பலியின் ஆரம்பம் என்று நான் நினைக்கிறேன். அதை பின்னர் தேவன் மனிதர்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். தேவன் அவருடைய அத்தி இலைகளை அகற்றினார். அதற்கு பதிலாக அவர்களுக்கு தோல் ஆடைகளை உருவாக்கி கொடுத்தார். ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியேற்றப்பட்ட பின்னர் அவர்கள் அந்த இரத்த பலியை திரும்பி பார்த்தார்கள். மோசேயை கொண்டு மகா பரிசுத்த ஸ்தலத்திலே
தேவன் உருவாக்கின கிருபாசனமும் அவ்வாறே இருந்தது. அந்த கிருபாசனத்திலே 2 கேருபீன்கள் கீழ் நோக்கி அங்கே இருந்த இரத்தத்தை பார்த்து கொண்டிருந்தன. அவ்வாறே தேவனிடம் செல்லும் வழி இருக்கிறது. நாம் இந்த அத்தி இலைகளான உடையிலிருந்து 4 சிறந்த பாடங்களை காண முடியும். மேலும் தேவன் அந்த தோலினாலான உடையை கொடுத்ததின் காரணத்தையும் அதிலே நாம் பார்க்க முடியும். கவனிங்கள், முதலாவதாக மனிதன் தேவனை அணுக போதுமான மூடலை கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் எவ்வாறு இருக்கிறீர்களோ அவ்வாறே தேவனிடத்திலே வர வேண்டும். பாவியாகவே அவரிடத்திலே வர வேண்டும். இரண்டாவதாக, அத்தி இலையினால் மூடப்பட்டதை அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அது அவர்களாலேயே தயாரிக்கப்பட்டது. அவர்களுடைய தயாரிப்பை தேவன் ஏற்றுக்கொள்வதில்லை. மூன்றாவதாக, தேவனே மூடுவதற்கான ஒன்றை தருகிறார். நான்காவதாக, அந்த ஆடையை இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக மட்டுமே பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய கோபத்திற்கும் நமக்கும் இடையிலே மனிதருக்கு ஒரு பதில் ஆள் தேவையாயிருக்கிறது. இது இன்றைய நாட்களிலும் அவசியமே. அவர்தான் இயேசு கிறிஸ்து. நம் தேவன் பதில் கொடுக்கிறவராயிருக்கிறார். நமக்கு நலமானவற்றை, நாம் பரலோகத்திற்கு தகுதியாகும்படியான காரியங்களையே தேவன் நமக்கு தருவார். அருமையானவர்களே, நீங்களும் நானும் தேவனிடத்திலே பாவியாக வரும்பொழுதே ரட்சிப்பை பெற முடியும்.